ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துங்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவனை வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அனனியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவனுடைய பெயர் அனனியாஸ் பென்னெடிபஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். இவன் சதுசேய பிரிவை சார்ந்தவன். ரோமர்களை அவன் பிடித்து இந்த பிரதான ஆசாரியனுக்குரிய பதவியை அவன் பெற்றுக்கொண்டான். கிபி 48 கிறிஸ்துவுக்கு பின் 48 பிரதான ஆசாரியனாக இருந்தான். இவன் பேராசை கொண்ட ஒருவனாக, பெருந்தீனிக்காரனாக, லஞ்சம் வாங்குகிறவனாக அவன் வாழ்ந்து வந்தான். எந்த ஒரு தீய செயலையும் அவன் செய்கிறதற்கு துணிந்தவனாக இருந்தான். அப்படிப்பட்டவன்தான் அங்கே பவுல் சொல்லும் பொழுது, நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னபொழுது இவனை வாயில் அடியுங்கள் என்று அந்த பிரதான ஆசாரியன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்கச் சொல்லலாமா என்று அங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, இயேசு கிறிஸ்துவும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று பேசுகிறாரே, அதனுடைய காரியம்தான் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எசேக்கியேலில் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, இது இடிந்து விழுமென்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மலையே நீ சோரிவாய், கொடிய புயல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்பொழுது நீங்கள் பூசின பூச்சு எங்கே என்று சொல்லுவார்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எசேக்கியேலின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். பாவம் செய்கிற மனிதன் பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவனை பார்த்து அவனை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாக, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம்னு சொல்கிறார்கள். அந்த ஜனத்தை பாவத்தை குறித்து எச்சரிக்காமல் அவர்களை மோசம் போக்குகிறார்கள். அது எப்படிப்பட்ட காரியமாய் அமைகிறது என்று சொன்னால், மண் சுவரை கட்டுகிறதற்கு சமானமாய் அமைகிறது. ஒரு கற்பாறையின் மேலே ஒரு பில்டிங்கை கட்டுகிறதற்கு பதிலாக மண் சுவரின் மேலே வைக்கிற காரியங்களும், சாரமில்லாத சாந்து, பழைய நாட்களிலே செம்மண்ணோடு சுண்ணாம்பையும் கலந்து கடுக்காய்களை ஊற வைத்து பசைத்தன்மையை உண்டாக்கித்தான் சுவரை பூசுவார்கள். இங்கே சாரமில்லாத ஒரு சாந்தை பூசுகிறார்கள் என்று சொல்லி இங்கே எசேக்கியேலின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அது இடிந்து விழுந்து விடும், அது அழிந்து விடும். வெள்ளமாய் பெருகுகிற மழை வரும்பொழுது, பெருமழை சொரிந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதும்போது அது விழுந்துவிடும் என்று சொல்லுகிறது போல அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மண் சுவர் போன்ற ஒரு வாழ்க்கை, வெளியே சாரமில்லாத சாந்தால் பூசப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் அனனியாய் வாழ்கிறான் என்று சொல்லி அங்கே பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லி அவனை திட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நம்மை குறித்து இவ்வளவு இழிவாக அவன் பேசுகிறானே என்று சொன்னபோது, சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்று கேட்கிறார்கள். அதற்கு பவுல், ஏன்னா அங்கே சேனாபதி வேகமாக பவுல் என்ன குற்றம் செய்தானே கண்டுபிடிக்கிறதற்கு தீவிரப்படுத்தி சனகரி சங்கத்தையும் அங்கே பிரதான ஆசாரியனையும் கூப்பிட்டபடினால, பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரமே போடாமல் இங்கே அனனியா வந்துட்டார். அதனால் அங்கே உன் பிரதான ஆசாரியனை வைகிறாயன உடனே தான் சொல்கிறாரு, பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது என்று இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை பவுல் சொல்லுகிறார். மேற்கோடு காட்டி சொல்லுகிறார், உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்கிற வார்த்தையை இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சதுசேயர்களும் பரிசேயர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஞானத்தின்படி அவன் சொல்லுகிறான், பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாகும்படியாக நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று அவன் சத்தம் போட்டு சொல்லுகிறான். அப்படி சொன்னபோது அங்கே சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைக்கிறவர்கள்
ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனோட பேசினதுண்டானால் நாம் தேவனோட போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அகபு தீர்க்கதரிசி வந்து கச்சைகளை கைகளிலும் கால்களிலும் கட்டிக்கொண்டு அவன் சொன்னானே, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் கட்டுவார்கள் என்று சொல்லி ஆவியானவருடைய சித்தத்தின்படித்தான் இங்கே ஆவியில் கட்டுண்டவனாகிய பவுல் அப்போஸ்தலன் வந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அன்றைக்கு பவுல் அருகிலே நின்று கொண்டு பேசுகிறார், நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தாங்க. பிரதான ஆசாரியர்களும் மூப்பரிடத்தில் அவங்க போய் நாங்கள் இப்படி செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரை கூட்டிகிட்டு போய் அவனுடைய காரியத்தை ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறது போல் சேனாதிபதிக்கு உங்களை காண்பிச்சு அவரை நாளைக்கு அவனை வெளியே கூட்டிட்டு வாங்க, கிட்ட வரும்போது நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்று சொல்லி ஒரு 40க்கு மேற்பட்டவர்கள் அங்கே சதித்திட்டம் தீட்டுகிறதை பார்க்கிறோம். அதை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதிக்கு கூட்டிக் கொண்டு போங்கன்னா உடனே அவன் இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவன் பயந்து போய் சேனாபதி அவனை விசாரித்து விட்டு அங்கே ஒரு ஏற்பாடு செய்து பவுலை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒருத்தனுக்கும் சொல்லாதன்னு சொல்லி அழைச்சி அனுப்பிட்டு 23வது வசனத்தில் அங்கே 100க்கு அதிபதியில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி அங்கே தான் ஆளுநர் இருக்கிறார். அங்கே 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரர்களையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிசின் இடத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமின்றி ஒரு நிருபத்தையும் எழுதி அனுப்புகிறான். கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியு லீசியா, அதாவது சேனாபதி சொல்கிறார், 1000 பேருக்கு தலைவன் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோட கூட போய் இவனை ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று நான் கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்தில் அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன், சுகமாய் இருப்பீராக என்று சொல்லி அவன் அனுப்பினதை பார்க்கிறோம். பேலிக்ஸ் என்று சொன்னால் யூதேயா ஆளுநராக இருந்த இந்த பேலிக்ஸினுடைய முழு பெயர் மார்க்கஸ் ஆண்டோனியஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். பேலிக்ஸ் என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள். இவரது இயற்பெயரானது அண்டோனியஸ் கிளாடியஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இவர் கிரேக்க மனிதர். மார்க் ஆண்டனியினுடைய மகளான ஆண்டோனியாலின் குடும்பத்தில் ஒரு அடிமையாக இவர் வாழ்ந்து வந்தவர். அங்கிருந்து சுதந்திரம் பெற்றுத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார். பேரரசர் கிளாடியஸினுடைய ஆட்சியில் நிதித்துறையில் ஒரு அதிகாரியாக இருந்த அவருடைய சகோதரன் பல்லாஸ் என்று சொல்லக்கூடிய அழைக்கிறவர், அவர்தான் இவருக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனால் இவர் தன்னுடைய பேலிக்ஸினுடைய சகோதரனுடைய உதவியினாலும் சுய திறமையினாலும் ஆள் பிடித்து யூதேயாவின் ஆளுநராகவே மாறிவிட்டார். இவர் பேராசைக்காரரும் கொடூரக்காரனுமாக இருந்தார். வாழ்க்கையில் எந்த வகையான ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காத பேலிக்ஸ் 3 திருமணங்களை செய்தவராக இருந்தார். பவுலை விசாரணை செய்யும் பொழுது அவருடன் இருந்த 3வது மனைவியாகிய துருசில்லால், அவள் 2வது ஏரோது அகிரிப்பாவின் சகோதரி ஆவாள். அதாவது யாக்கோபை பட்டயத்தினால வெட்டி கொலை செய்த ஏரோது அகிரிப்பாவினுடைய சகோதரியத்தான் இங்கே பேலிக்ஸ் திருமணம் முடித்திருந்தான். துருசில்லாளுக்கும் பேலிக்ஸ் 2வது கணவராக இருந்தார். பேலிக்ஸ் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பெருமளவு லஞ்சங்களை வாங்கக்கூடியவராக இருந்தார். பவுல் தனது நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து அனல் கொண்டு பேசின பொழுது பேலிக்ஸ்
உள்ளுக்குள்ளே மிகவும் பயமடைந்தவனாக அவன் இன்னொரு முறை நான் உன்னிடத்தில் இந்த காரியங்களை கேட்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இதை அப்போஸ்தலர் 24:25 நாம் பார்க்க முடியும். அவன் அநீதி செய்யக்கூடியவனாக லஞ்சம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுகிறவனாக இருந்தபடினால பவுல் பேசுகிற நீதியான வார்த்தைகளுக்கு அவன் பயந்தான். இச்சையடக்கத்தை குறித்து பவுல் பேசும்பொழுது இப்பொழுதே ஒரு மிருகத்தைப் போல 3வது ஒரு திருமணத்தை முடித்திருக்கிறான். அவளுடைய மனைவி ஒருவனை கழட்டி விட்டு இவனோடு கூட 2வதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இச்சையடக்கத்தை குறித்து பவுல் பேசினபடினால இந்த இச்சையடக்கம் இல்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு வரும் என்கிற காரியத்தை பேசினபடினால பேலிக்ஸ் மிகவும் பயமடைந்து, மகிழ்ச்சி என்கிற பெயருக்கு அர்த்தமுடைய பேலிக்ஸ் பயமடைந்து அவனை அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். பவுலிடம் லஞ்சம் எதிர்பார்த்தவரும் யூதரின் தயவுக்காக பவுலை சிறை வைத்து சென்றவருமான இவர் அப்போஸ்தலர் 24, 26, 27 பார்க்கிறோம். நீரோ பேரரசரால் திரும்பவும் இந்த யூதேயாவுக்கு அழைக்கப்பட்டார். இறுதியில் மரண தண்டனை இவருக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரர் பல்லாசினுடைய பரிந்துரையினால் அதிலிருந்து தப்பினார். இவர் செய்த காரியங்களினால் அங்கே உலகத்திலேயே அவருக்கு ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் அங்கே தன்னுடைய சகோதரனுடைய செல்வாக்கில் தப்பியிருந்த பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எந்த ஒரு மனிதனும் தப்ப முடியாது என்பதற்கு பேலிக்ஸ் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அனனியா என்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பிரதான ஆசாரியன் என்கிற பொறுப்பில் இருந்தவன் அவன் அத்தனையாக ஒரு தீய மனிதனாக, ஒரு கொடுமைக்காரனாக, பண ஆசை பிடித்தவனாக இருந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போல பேலிக்ஸினுடைய காரியங்களும் ஒரு நீதியை செய்யக்கூடியவனாக இல்லாமல், ஒரு இச்சையடக்கம் உடையவனாக இராமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரும் என்கிற பவுலின் எச்சரிப்பை அவன் பெற்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் சுத்த மனசாட்சியை காத்து கொண்டவர்களாக, நமக்கு இருக்கிற நம்முடைய ஸ்தலத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, இச்சையடக்கத்தோடு கூட வாழ்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் தருகிற ஒரு நித்திய பரிசை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நித்திய காலமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.